அமைச்சர் துரைமுருகன் மற்றும் திமுக எம்பி கதிர் ஆனந்த் ஆகியோருக்கு சொந்தமான வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. 11 மணி நேரத்திற்கும் மேல் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல். துரைமுருகன் வீட்டில் நடைபெற்று வரும் அமலாக்கத்துறை சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்ட ரகசிய அறை, கடப்பாறை, சுத்தியல் மற்றும் ஒளியை கொண்டு உடைத்து சோதனை செய்த அதிகாரிகள். மழை வெள்ள பாதிப்புக்கு நிதி கேட்டால் ரெய்டு நடத்தி நெருக்கடி கொடுக்கிறது மத்திய அரசு. அமலாக்கத்துறை சோதனை குறித்து அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விமர்சனம். இது போன்ற இப்ப ரைடு பார்த்தீங்கன்னா ரைடு நடக்குதுன்னு சொல்றீங்க. இதுல அரசாங்கத்துக்கு, தமிழக அரசுக்கு இது போன்ற நெருக்கடிகள் ஒன்றிய அரசு நெருக்கடி தராங்க, தவிர நிதி தர மாட்டாங்க. ஒன்றிய அரசு இது போன்ற நெருக்கடி இந்த தமிழக அரசு கொடுக்கின்றாங்க, தவிர அது மக்கள் புரிந்து கொண்டுதான் கடந்த நாடாளுமன்றத்தில் 40க்கு 40 பெற்றார்கள். அதாவது இப்ப விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் சிறுமி விழுந்து உயிரிழந்த விவகாரம். பள்ளியின் முதல்வர், தாளாளர், ஆசிரியர் என 3 கைது செய்து போலீசார் விசாரணை. விக்கிரவாண்டியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். இழப்பீடாக 3 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவு. விழுப்புரம் தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் சிறுமி விழுந்து உயிரிழந்த விவகாரம். அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு மாநில அரசே பொறுப்பு என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் சிறுமி உயிரிழந்த விவகாரம். சம்பவம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி பள்ளி நிர்வாகத்திற்கு தனியார் பள்ளிகள் இயக்குநர் முத்து பழனிசாமி உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இன்று காலை 7 மணிக்கு தொடங்குகிறது ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு. வாடிவாசலில் இருந்து சீறி பாயும் காளைகளை அடக்க தயார் நிலையில் காளையர்கள். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 250 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. பணத்தை நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் செலுத்த முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்கள் வரும் 10ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையை ஒட்டி பொருட்கள் வாங்க ஏதுவாக சென்னையில் கூடுதல் பேருந்துகள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தமிழகத்தில் சர்வதிகார ஆட்சி நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சிகள் போராடக்கூட தமிழக அரசு அனுமதிக்க மறுப்பதாக பாஜக நிர்வாகி குஷ்பு குற்றச்சாட்டு. மதுரையில் போலீசாரின் அனுமதியை மீறி நடைபெற்ற பாஜக மகளிர் அணியின் நீதி பேரணியில் கண்ணகி வேடமிட்ட பெண் போலீசார் கைது செய்த பொழுது கதறி அழுத வீடியோ வைரல். உங்க அனுப்பிடுவோம்னு சொல்றோம். அனுப்பி விட்டுருவா.
தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இம்மாத இறுதிக்குள் மாவட்ட பொறுப்பாளர்களை நியமிக்க முடிவு. உத்தேச பட்டியல் தயார் செய்யப்பட்டு இருப்பதாக தகவல். கரூர் மாவட்டம் குளித்தலையில் யானை தந்தத்தை கடத்தி விற்பனை செய்த சிறுவன் உட்பட 5 பேர் கும்பல் கைது. 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான யானை தந்தத்தை பறிமுதல் செய்து வனத்துறையினர் விசாரணை. நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே சிறுத்தை புலி தாக்கி இளைஞர் உயிரிழப்பு. பலமுறை புகார் அளித்தும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அதிகாரிகளுடன் உறவினர்கள் வாக்குவாதம். நெல்லை மாவட்டம் கஸ்தூரி ரெங்கபுரம் பகுதியில் பரவி வரும் மர்ம காய்ச்சல். ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 60 பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் பரபரப்பு. டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் மூடுபனி மற்றும் குளிர் அலையால் மக்கள் அவதி. சாலைகளில் எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாததால் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடியே செல்லும் வாகன ஓட்டிகள். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவுக்கான ஆயத்த பணிகள் தீவிரம். மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள ரம்யமான ட்ரோன் காட்சிகள் வெளியிடும். பீகாரில் அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு எதிரான மாணவர்கள் போராட்டம். மாணவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினர் தீப்பந்தத்துடன் பேரணி. துனிசியாவில் 2 படகுகள் கடலில் கவிழ்ந்து விபத்து. 27 பேர் உயிரிழந்த நிலையில் 83 பேர் மீட்பு. விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டி. திரிபுரா அணியை 10 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி தமிழக அணி அபார வெற்றி. விஜய் ஹசாரே கோப்பை தொடரில் இந்திய வீரர் கருண் நாயர் வரலாற்று சாதனை. விளையாடிய 5 போட்டிகளிலும் ஆட்டமிழக்காமல் 547 ரன்கள் குவித்து அசத்தல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 185 ரன்களுக்கு ஆல் அவுட். முதல் நாள் முடிவில் ஆஸ்திரேலிய அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 9 ரன்கள் குவிப்பு.